இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நான் தொடர்ந்து பேசலாம். தாய்ப்பாலும் தண்ணீரோ ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. இந்த அணை நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கிளவரப்பள்ளி அணை. இந்த அணை தென்பெண்ணை ஆற்றினுடைய குறுக்க கட்டப்பட்டிருக்கு. இந்த தென்பெண்ணை ஆறும் காவிரி மாதிரி நம்மளுடைய தமிழகத்துக்குள்ளே நுழைஞ்சு அது வேறொரு பாதையில் அது பயணித்து போகுது. அது பாலாறில் போய் கலக்கும்னு நினைக்கிறேன் சரியா. தென்பெண்ணை ஆற்றில் அது காவிரிக்கு வரக்கூடிய நதி இல்லை, அது தனியாக போகக்கூடிய தென்பெண்ணை ஆறு, வடபெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு தமிழகத்துக்குள்ளே நுழையும் பொழுது மாசடைஞ்சு போய் தான் வருது. இது பெங்களூர் இன்னும் பல பகுதிகளுக்குள்ளே நுழைஞ்சு வருது. 2020 அந்த காலகட்டங்களில் அங்கேருந்த விவசாயிகள், அந்த தென்பெண்ணை ஆற்று பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு அணையை திறக்கக்கூடாது அப்படின்னு போராடினாங்க. அதுக்கு முன்னாலேயே இதனுடைய பிரச்சனையினுடைய தாக்கங்கள் இருக்குது. இது முழுக்க தமிழகத்துக்குள்ளே இந்த ஆறு உள்ளே நுழையும் பொழுதே முழுமையாக மாசடைஞ்சிருக்கு. பெங்களூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற தொழிற்சாலை கழிவுகள், பெங்களூர் நகரத்தினுடைய கழிவு நீர், இன்னும் பிற எல்லா கழிவுகளையும் இந்த ஆறு சுமந்துக்கிட்டு தமிழகத்துக்குள்ளே நுழையுது. இந்த நுரை ஏற்படுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நுரை முழுக்க ரசாயன நுரை. எப்படி பாலாறில் இங்கே தோல் தொழிற்சாலைகள் வெளியிடுகிற கழிவுகளால் நுரை உருவாகுதோ, அதே மாதிரி திருமணிமுத்தாறு சேலம் பகுதிகளில் இருக்கிற நதியில் அந்த ஆறு காவிரி இடுக்கலை நதியான திருமணிமுத்தாறில் நுரைகள் பொங்கி வருதோ, அது சாய கழிவுகளால் வருதோ, அதே மாதிரி குமாரபாளையம் பகுதிகளில் சாயக்கழிவு ஆலைகளோட கழிவுகளை திறந்து விடுறதுனால நுரை வருதோ, அதே மாதிரி திருப்பூர் நொய்யல் ஆற்றில் அங்கே இருந்த நதிகள் சாயக்கழிவு ஆலைகள் ரசாயனத்தையும் தோல் தொழிற்சாலைகளுடைய கழிவுகளையும் ஆறில் விடுறதுனால தான் இது ஏற்படுது. ஆனால் இந்த தென்பெண்ணை கிளவரப்பள்ளி அணையினுடைய பிரச்சனை என்பது கடந்த காலங்களில் ரொம்ப காலமாக இருக்குது. அதை நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். 28/3/2012 ராஜ்யசபா லோக்சபா விவாத பதிவிலேயே கிருஷ்ணகிரி தொகுதியை எம்பியான இஜி சுகவனம் அவர்கள் தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூர் வழிவரும் மாசுநீர் கிளவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி பகுதி பாசனம் குடிநீரை பாதிக்கும் என்று மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதில் கிளவரப்பள்ளி டேம் மூலம் 9000 ஏக்கர் பாசனம் பெறுகிறது என்றும், கர்நாடகாவில் ஆற்றுக்கு மேலே கட்டப்பட்டுள்ள அமைப்புகள் மாசு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பாதிக்கும் என்றும் பதிவு உள்ளது. 2004 டவுன் டு எர்த் கட்டுரையில் தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூரு, வால்தூர் போன்ற நீர்நிலைகள் வழியாக சாவேஜ் கலப்பது, அதன் தாக்கம் கிளவரப்பள்ளி அணை மற்றும் கீழே உள்ள பாசன பகுதிகளுக்கு செல்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இப்பிரச்சனை 2020க்கு பிறகு இதற்கு முதலான வலுவான சுட்டுக்காட்டுதல் இருக்குது. 2015 டெக்கான் கரோனிக்கல் செய்தியில் 40% ஆஃப் பெங்களூர் சாவேஜ், அதாவது 40% பெங்களூரினுடைய கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்பட்டு அது கிளவரப்பள்ளி அணையில் சேருதுன்னு சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டிடிஎஸ், உயர்ந்த டிடிஎஸ் இருக்கிறதா, டிடிஎஸ்ங்கிறது தண்ணீரினுடைய தரத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, செயற்பாடுகளை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இது தென்பெண்ணை ஆறுக்கு நடுவில் இருக்கிறது கிளவரப்பள்ளி அணை. இது பெங்களூரு, ஓசூர் வழியாக வருது. 2020 ஜூலைக்குள்ளே கிளவரப்பள்ளியிலிருந்து ஆய்வுகள் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக என்ஜிடி ஆவணத்தில் 13/7/2020 அன்று அணையில் நீர் திறந்தபோது கெமிக்கல் ஃபோம் காணப்பட்டதாகவும், கர்நாடகா பகுதியிலிருந்து வரும் கழிவுகள் தொழிற்சாலைகள் இன்ஃப்ளூயன்ஸ் கலப்பதே இது காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் 2024, 25, 26 ஆண்டுகளில் இதே பிரச்சனை மீண்டும் செய்திகளில் வந்துள்ளது. குறிப்பாக பெங்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர், தொழிற்சாலை எஃப்ளூயன்ட்
தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதே கிழவரப்பள்ளி அணை நுரைக்கும் மாசுக்கு முக்கிய காரணம். கிழவரப்பள்ளி அணைக்கு நீர் வரும் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து அதன் மேல்பிடிப்பு பகுதி கர்நாடகா பகுதி நந்திமலை பெங்களூரு பக்கம் மாசு எப்போது 2020 முதல் ஆவணப்படுத்தப்பட்ட பிரச்சனை. முக்கிய மாசுக்கு காரணம் பெங்களூர் கர்நாடக பகுதிகளில் இருந்து ஆற்றில் சேரும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை. இதில் தமிழக அரசு எதையும் செய்ய முடியாது. இது தமிழக ரிசீவிங் எண்டில் இருக்குது. இது தமிழகத்திற்குள்ளே இருக்கிற துணை ஆற்றுகளில் நொய்யல் மாதிரி ஆறுகளிலேயே இன்று வரை பிரச்சனை தீர்க்கப்படலை. திருமணிமுத்தாறு காவிரியுடைய மற்றொரு கலைஞரான திருமணிமுத்தாறில் பிரச்சனைகள் தீர்க்கப்படலை. அமராவதி அணை கிளையான அமராவதியில் கரூரில் கலக்கிற அமராவதி அணையில் இருக்கிற கலப்படத்தை தீர்க்கப்படலை. தமிழகத்துக்குள்ளே தோன்றி தமிழகத்துக்குள்ளே காவிரியில் கலக்கக்கூடிய ஆறுகளை தமிழக அரசு முதல்ல கவனம் செலுத்தணும். தவறான அணைகளை சார்ந்து திசை திருப்புறாங்க, கோரிக்கைகளை முறையற்ற கோரிக்கைகளை வைக்கிறாங்க. கிழவரப்பள்ளி அணை பொறுத்தவரை இது கடந்த கிருஷ்ணகிரி தொகுதி எம்பி 2010க்கும் 2002 காலகட்டங்களிலேயே அவர் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கிழவரப்பள்ளி அணையை குறித்து மாசு கிழவரப்பள்ளி அணை மாசுபட்டு இருக்குன்னு 2012 ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வச்சுருக்கார். அவர் நாடாளுமன்றத்திலே கோரிக்கையாக வச்சுருக்காரு. 2012 முதல் இந்த பிரச்சனை இருக்குது. 2004 மாசு கருத நீர் தென்பெண்ணை ஆற்று கிழவரப்பள்ளி அணை ஆற்றின் வழியாக கிழவரப்பள்ளி அணைக்கு வருகிறது என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. கிழவரப்பள்ளி அணையை பொறுத்தவரை அதுக்கு வரக்கூடிய நீரை தமிழக அரசு எதுவுமே செய்ய இயலாது. பயன்படுத்தாமல் அதை வைக்கலாம். வருகிற தண்ணீரை திறந்து தான் விடணும். கூடுதலாக வந்தால் அந்த தண்ணீர் திறந்து தான் விடணும், ஓவர்ஃப்ளோவை. இல்லைன்னா தண்ணியை டேம்லேயே தேக்காமல் அதை திறந்து விடணும். திறந்து விட்டால் முழுக்க கடலுக்கு போகும். இந்த 2 வகைகளால் மட்டும்தான் அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. குறைந்தபட்சம் தண்ணி தாங்க தான் செய்யும். அதுதான் அணையினுடைய கட்டுமானமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.